2029க்குள்ள இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்தி விட முடியும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிபி சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். अगर कानून 2028 में आ जाता है और 2029 में अगर कुछ राज्य साथ आते हैं, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவோட இணைத்து இந்த மசோதாவையும் ஒரு சேர தாக்கல் செய்து குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றி விடுவார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி நிறைவேற்றுவதற்கு திமுக ஆதரவை அநேகமாக அவர்கள் பெற்றுவிட்டார்கள் கேள்விப்பட்டேன். அவுட் ஆஃப் 28, 22 ஸ்டேட்ஸ் அண்டர் பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு. 2029 மக்களவை தேர்தலுடைய சேர்த்து அந்த மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவை தேர்தலை நடத்தி முடிச்சிடறது. 5 ஆண்டுகளுக்கு 2 முறை மட்டுமே தேர்தல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில கொண்டு நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விதமான ஐடியாவுக்கு அவர்கள் வருகிற பட்சத்தில் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் ஒண்ணு இருக்கு. அது இந்த மசோதா 2/3 மெஜாரிட்டியோட நிறைவேற்றப்பட வேண்டும். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. இப்ப தற்போது நாடு முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றிய விவாதம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அது வருகிற 2029 தேர்தலோடைய சேர்த்து இந்தியா முழுக்க எல்லா தேர்தலையும் சேர்த்து சைமல்டேனியஸ் எலெக்ஷனா ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடத்தப்பட்டு விடுமா, இல்லாட்டி 2029 தாண்டி போகுமா அப்படிங்கிற ஒரு டிபேட் தீவிர வேகம் எடுத்திருக்கிறது. இதுல பி சிதம்பரம் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா 2029க்குள்ள எல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். நேற்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கூட்டு நாடாளுமன்ற குழு முன் ஆஜராகி தன்னுடைய கருத்தை பதிவு செய்த ப சிதம்பரம் முதல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவே அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசமைப்பு சாசனத்துக்கு புறம்பானது அப்படின்னு ஒரு லாயர் மாதிரி பேசி இருக்கிறார். கிட்டத்தட்ட அதே விதமான கருத்தை திரிணாமுல் காங்கிரஸ் சகரிகா கோஷ் எதிரொலித்திருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் 2029க்குள்ள இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்தி விட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிபி சௌத்ரி கருத்து தெரிவித்திருக்கிறார். अगर कानून 2028 में आ जाता है और 2029 में अगर कुछ राज्य साथ आते हैं तो उनके काउंसिल ऑफ मिनिस्टर पे निर्भर करता है. ये कमेटी को मैंडेट नहीं है, लेकिन उनकी डिस्क्रिप्शन है और भारत के संविधान में ये प्रावधान है 174(2) के तहत में वो अपना हाउस डिसॉल्व कोई करना चाहें कुछ स्टेट. சோ அங்கு இங்குமா இப்போ மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவாதம் சூடுபிடித்து இருக்கிறது. சோ இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வருகிற 2029 தேர்தலிலேயே சாத்தியமாகுமா, சாத்தியம் ஆகாதா, இதை நம்ம பார்க்க போறோம். ஆனா இதை பார்க்கறதுக்கு முன்னால சில விஷயங்களை, சில அடிப்படையான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பா ஹிஸ்டாரிக்கலா கொஞ்சம் பார்ப்போம். அதை பார்த்து முடிச்சுட்டு இப்ப கரண்ட் சினாரியோ என்ன, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, 2029 சாத்தியமா இல்லையா, இது எல்லாவற்றையும் நம்ம ஆலோசலாம். முதல்ல ஹிஸ்டாரிக்கலா போவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த காயினேஜ், இல்லைன்னா சைமல்டேனியஸ் போல் அப்படிங்கிற காயினேஜ் தான் புதுசே ஒழிய இந்த திட்டம் பழசு. இந்தியாவில் நடைபெற்ற முதல் 4 பொது தேர்தல்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் தான் நடைபெற்றது. அப்போ மக்களவை தேர்தலோடு சேர்ந்து எல்லா மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலும் ஒன்றாகவே நடைபெற்றது. ஒரு ஸ்டேஜில் அது சீர்குலைய ஆரம்பித்தது. அது எப்படி அப்படின்னா, திடீர்னு ஒரு சில மாநிலங்களுடைய சட்டப்பேரவை ஜனாதிபதியால் கலைக்கப்பட்டு அங்க ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அப்போ அந்த சட்டப்பேரவைக்கான தேர்தல் தேதி வேற ஏதோ ஒரு நாள்ல பிக்ஸ் ஆயிடும். அதுக்கு இடையில மக்களவை தேர்தல் வந்துட்டு போயிடும். சோ மக்களவை தேர்தல் ஒரு நாள்ல, அதே நேரத்தில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்னொரு நாள்
அப்படிங்கிற விதமா அது சீர்குலைய தொடங்கியது. அந்த விதத்துல அத முதல்ல சீர்குலைத்தவர் அப்படின்னா அதற்கான பெருமை, அதற்கான பட்டம் நேரு அவர்களுக்கு கொடுக்கலாம். அவர்தான் கேரளத்தில் அமைந்த EMS நம்பூதிரிபாட் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசை அவர் கலைத்தார். இப்ப அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சீர்குலைய தொடங்கியது. அதுக்கு முன்னால ஆரம்பத்துல இந்தியாவில் நடந்த பொது தேர்தல்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலாகத்தான் நடந்தன. இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏதோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது மோடியோட கண்டுபிடிப்புங்கிற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அது இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். ஆரம்பத்திலே அப்படித்தான் நடந்தது. அதுக்கப்புறம் 1983 அன்றைய தேர்தல் ஆணையமே ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியது. 1999 நீதிபதி ஜீவன் ரெட்டி தலைமையிலான சட்ட ஆணையம் இந்த தேர்தல் முறையை பரிந்துரைத்தது. அப்புறம் மோடி அவர்கள் பிரதமராக வந்ததற்கு பிறகு 2014 அவர் பிரதமராகிறார். 2015 ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில் நாடாளுமன்ற நிலைக்குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு தன்னுடைய அறிக்கையை 2015 டிசம்பர் மாதம் சமர்ப்பித்தது. அதுல ஒரே நாடு ஒரே தேர்தலை 5 ஆண்டுக்கு 2 முறையாக நடத்தலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. சோ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றின முதல் நாடாளுமன்ற நிலைக்குழுவே ஒரு காங்கிரஸ் எம்பி தலைமையில தான் அமைக்கப்பட்டது. அதை அமைத்தவரே மோடி. தன்னுடைய கட்சிக்காரரை வச்சு அமைக்கணும்னு அவர் நினைக்கல. ஒரு காங்கிரஸ் எம்பிய தலைவராக போட்டு அவருடைய சேர்மன்ஷிப்ல தான் இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவே அமைக்கப்பட்டது. அதுல சுதர்சன் நாச்சியப்பன் என்ன சொல்லி இருந்தார்னா, 5 ஆண்டுக்கு மொத்தமா சேர்த்து ஒரு தேர்தலா நடத்துறது கஷ்டம், அதனால 2 கட் ஆஃப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பரிந்துரைத்திருந்தார். அது 2 கட் ஆஃப் அவர் சொல்றதுக்கு சில காரணங்கள் இருந்தது. அதுல அவர் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்காக சொல்ல எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக, இப்போ 2027 ஜனவரி 1ஆம் தேதி இந்தியா முழுக்க மக்களவை தேர்தலையும் அதே போல சட்டப்பேரவை தேர்தலும் ஒன்னா நடத்துறதுன்னு முடிவு பண்ணினால் இப்ப என்ன நடக்கும்? அந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னால இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுடைய சட்டப்பேரவை கலைச்சாகும். கலைச்சிட்டு கரெக்டா அந்த 1ஆம் தேதி மக்களவை தேர்தலோட சேர்த்து சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தியாகும். இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் 2026 தான் தேர்தல் நடந்து ஒரு புதிய அரசு வந்திருக்கிறது. அவங்கள 2027 ஜனவரியிலே கலைக்கணும்னா அவங்க ஏத்துப்பாங்களா? சோ அவங்களுக்கு 5 ஆண்டு காலம் இருக்கு. 5 ஆண்டு காலம் கொடுத்து தான் மக்கள் அவங்கள ஆட்சியில அமர்த்தி இருக்காங்க. அப்படிங்கிறப்ப பாதியிலேயே போனா இப்படி எத்தனையோ மாநிலங்கள் வந்து மாட்டும்ல. அப்படிங்கிறப்ப ஒரேடியா 5 வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் எப்படி நடத்த முடியும்? அதுக்காக சுதர்சன் நாச்சியப்பன் என்ன ஒரு ஐடியா பண்ணார் அப்படின்னா, அதாவது இப்ப என்னென்ன சட்டப்பேரவை தேர்தல்கள் அடுத்த 6 மாதத்துல நிறைவடைய இருக்கிறதோ, இல்லாட்டி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயே அது வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டப்பேரவைகள் என்னென்னவோ அது ஃபுல்லா ஒன்னு கணக்கெடுத்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தேர்தல் நடத்திடுறது. மீதி இருக்கிற சட்டப்பேரவைகளுக்கும் அப்படியே மக்களவை தேர்தல் எப்ப நடத்தணுமோ அதோட சேர்த்து நடத்திடுறது. அப்படிங்கிறப்போ எந்த ஒரு மாநிலத்துக்கும் மனக்குறை ஏற்படாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, இப்ப 2031 தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை பதவிக்காலம் முடிகிறது. அப்போ 2031க்கு முன்னால ஒரு 6 மாசத்துக்கு முன்னாலேயோ இல்லாட்டி 2031க்கு 6 மாசம் பின்னாலேயோ அந்த ரேஞ்சில் அதே காலகட்டத்துல எதெல்லாம் முடியுதோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தேர்தல். அதுக்கப்புறம் மக்களவை தேர்தல் எப்ப வருதோ அப்ப சேர்த்து மீதி இருக்கக்கூடிய சட்டப்பேரவைகளுக்கும் சேர்த்து ஒரு தேர்தல். அப்படியா 2 தேர்தலா நடத்திடுறது. அப்படிங்கிறப்போ
எந்த ஒரு மாநில சட்டப்பேரவையா இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு 6 மாசத்துக்கு மேல பதவி காலத்தை அவங்க இழந்திருக்க மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகும்னா ஒரு சில மாநில அரசுகள் மொத்தமா 4 ஆண்டுகளை இழக்க வேண்டியிருக்கும், 4.5 ஆண்டுகளை இழக்க வேண்டியிருக்கும். அவங்கள பார்த்து நீங்க இந்த மாநிலத்தை கலைச்சிருங்க, இல்லாட்டி ஆளுநருக்கு கலைக்கிறதுக்கு நீங்க பரிந்துரை செய்யுங்க நம்ம சொல்ல முடியாது. அது அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லி சுதர்சன நாச்சியப்பன் பரிந்துரைத்திருந்தார். இது 2015 நடந்தது. அப்புறம் 2017 ஏப்ரல்ல நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையில 2024 தேர்தலையே ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடத்த முடியும் அப்படின்னு கூறியிருந்தது. அதனுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்புறம் 2018 ஏப்ரல் 17 நீதிபதி PS சௌஹான் தலைமையிலான சட்ட ஆணையம் வெளியிட்ட வரைவு வெள்ளை அறிக்கையிலையும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வலியுறுத்தப்பட்டது. இதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலுடைய ஃபீசிபிலிட்டி மற்ற அனைத்து அம்சங்கள் குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவுடைய அறிக்கையை ராம்நாத் கோவிந்த் தற்போதைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் சமர்ப்பித்திருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ சுதர்சன நாச்சியப்பன் தலைமையிலான நிலைக்குழு இது சம்பந்தமா ஆய்வு மேற்கொண்ட போது எந்தெந்த கட்சிகள் ஏற்றன எதிர்த்தன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது அப்படின்னா, அஸ்ஸாம் கணபரிஷத், அதிமுக ஆகியன அந்த திட்டத்தை வரவேற்றன. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றன, வரவேற்றன. 2017 நிதிஷ்குமார் இதனை வரவேற்றார். அதே நேரத்தில் காங்கிரஸ் இது நடைமுறை சாத்தியமற்றது என்று கூறியது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தேசியவாத காங்கிரசும் இது சாத்தியமே அல்ல என்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடைமுறை சிக்கல்கள் நிறைந்தது என்று கூறி நிராகரித்தது. திரிணாமுல் காங்கிரஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை ஜனநாயக விரோதமானது, அரசமைப்பு சாசனத்துக்கு முரணானது என்று கூறியது. 2023 ஜனவரி 16 சட்ட ஆணையத்துக்கு அன்றைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் திமுகவின் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இது நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டம் என்று அவர் வர்ணித்திருந்தார். ஸ்டாலின் இவ்வாறு கூறியிருந்தார் அப்படிங்கறத சொல்றப்போ ஒரு பழைய விஷயத்தை நான் நினைவுக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது. 1971 நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் 273வது பக்கத்தில் கருணாநிதி என்ன எழுதியிருந்தார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் எழுதினது அப்படியே சிங்கிள் கோட்ல. ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி எந்திரம் சரிவர செயல்படாது இருக்கலாம். எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி எந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொதுமக்களுக்கு சங்கடங்களை உருவாக்கவும் வழிவகுக்கும் என்று கருதுகிறேன். இன்னும் ஓராண்டு காலம் அமைச்சரவை அதிகாரத்தில் இருக்கலாம் என்றாலும் பொதுமக்களது நன்மை கருதியும் பார்லிமெண்ட் தேர்தலுடன் ஒருங்கிணைந்து தேர்தலை நடத்துவதே பொருத்தமானதாகும் என்று திமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அளித்த கருத்துகளையும் நான் அறிந்தேன் அப்படின்னு கருணாநிதி அவர்கள் பதிவு செய்கிறார். சோ பார்லிமெண்ட் தேர்தலுடன் ஒருங்கிணைத்து சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதே பொருத்தமாகும் அப்படின்னு திமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அளித்த கருத்துக்களை நான் அறிந்தேன் சொல்றேன். அதனால 70s திமுகவுடைய நிலைப்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சாதகமாகவும் 2020 அதாவது ஸ்டாலின் அவர்கள் தலைவரானதற்கு பிறகு அதனுடைய நிலைப்பாடு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரானதாகவும் இருக்கிறது. ஒருவேளை இப்போ உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு ஸ்டாலின் கேட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிப்பார் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப 2029 தேர்தலை ஒட்டி பல்வேறு மாநில அரசுகளை கலைக்கிறது அப்படின்னு முடிவு பண்றப்போ அதுல தமிழ்நாடு அரசும் விக்டிமாச்சுன்னா விஜயனுடைய அரசு போயிரும்ல, வீட்டுக்கு போயிரும்ல. சோ அந்த நன்மைக்காக தற்போது ஒரே நாடு ஒரே தேர்தலை திமுக ஆதரிக்க கூடும். அதற்கும் ஒரு வாய்ப்பு உண்டு.
இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் தேவைப்படுகிறது? அதாவது இந்தியா மாதிரியான ஒரு மாபெரும் தேசத்துல எல்லா வருஷமும் நாட்டினுடைய ஏதோ சில பகுதிகளில் தொடர்ந்து தேர்தல் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதனால வீண் செலவு அதிகமாகிறது. இப்ப தேர்தல் நேரத்துல கடைபிடிக்கப்படக்கூடிய நடத்தை விதிமுறைகள் அது அமலுக்கு வந்தவுடனே என்ன ஆயிரும்னா, அந்தந்த மாநில அரசுகள் புதிய கொள்கை முடிவுகள் எதையும் எடுக்க முடியாது, புதிய திட்டங்கள் எதையும் அமல்படுத்த முடியாது. இப்போ தேர்தலுக்கு 1 மாசமா 2 மாசத்துக்கு முன்னால இருந்து அந்த நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருதுன்னா ரிசல்ட் வர்ற வரைக்கும் இருக்கும். அப்போ 2-3 மாத காலத்துக்கு பாலிசி பராலிசிஸ் ஏற்பட்டு விடுகிறது. புதிய திட்டங்களை அமல்படுத்த முடியாது, புதிய கொள்கை முடிவுகளை எடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இப்போ இதனால ஏற்படக்கூடிய அந்த கொள்கை முடக்கம், பாலிசி பராலிசிஸ், நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்கிறது. இந்தியாங்கிறது பெரிய தேசம். இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ஸ்டேட்ல எப்போதுமே ரெகுலரா ஒரு பாலிசி பராலிசிஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா, இது அத்தனை இதனால ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பை மொத்தமா கூட்டி நீங்க பாத்தீங்கன்னா அது லட்சக்கணக்கான கோடி அளவுக்கு இருக்கும். அதனால ஒரே நேரத்துல முக்கியமான தேர்தல்கள் எல்லாத்தையும் நடத்தி முடித்து விட்டால் அடுத்த தேர்தல் வரும் வரை நாம அரசியலை பற்றியும் தேர்தலை பற்றியும் கவலைப்படாமல் நாட்டின் வளர்ச்சியை பற்றி மட்டுமே கவலைப்படலாம். இதுதான் முன்னால அப்துல் கலாம் சொன்னது. தேர்தல் நேரத்துல நீங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ் பண்ணுங்க, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நீங்க பண்ண வேண்டியது டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு. ஆனா இந்த தேசத்துல ஏதோ ஒரு இடத்துல எப்போதுமே தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால 5 ஆண்டு காலமுமே எலக்டோரல் பாலிடிக்ஸ் தான் பண்ற மாதிரி ஆயிடுது. டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பத்தி யாருமே கவலைப்பட முடியல. இப்ப பாருங்க, இந்த 2027 வரப்போகுது. 2027 ஒரு 5 மாநிலத்துக்கு தேர்தல் இருக்கு. 2028 நிறைய மாநிலங்களுக்கு இருக்கு. 2029 நிறைய மாநிலங்களுக்கு இருக்கு. வருஷா வருஷம். அப்ப எந்த அரசியல் கட்சி ஆனாலும் என்ன செய்வாங்க, அந்தந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறணும்னு அதுலதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்ப தேர்தலுக்கான ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாட்டின் வளர்ச்சிக்கான அரசியலை முன்னெடுக்கவே முடியாது. அப்படி முன்னெடுக்கணும்னா என்ன செய்யணும், அத்தனை எலெக்ஷனையும் ஒன்னு சொன்ன மாதிரி ஒரே காலகட்டத்தில் முடிச்சிடணும். முடிச்சுட்டு அக்கடான்னு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷம் முழுக்க முழுக்க தேசத்தை பத்தி தான் கவலைப்படும். 5 வருஷம் முடிஞ்ச அடுத்த தேர்தல் வரும்ல, அந்த தேர்தலுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால இருந்து திரும்ப எலக்டோரல் பாலிடிக்ஸ் போய்க்கலாம். இது நாட்டின் வளர்ச்சியை ரொம்ப வேகப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். இதுதான் காரணம். ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சிகள் தரப்புல அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெல்லியில யாரு பிரதமரா வரணும் அப்படிங்கிறதுக்கான மக்களவை தேர்தலோட சேர்த்து மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்தினால் அது மக்களவை தேர்தல் இன்ஃப்ளூயன்ஸ்ல மொத்த தேர்தல்களும் தேசிய கட்சிக்கே சாதகமாக போய்விடும், மாநில கட்சிக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும், லெவல் பிளேயிங் சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யதார்த்தத்தில் இது சரியா? உண்மையில சரி கிடையாது. என்னன்னா, இன்னைக்கு இந்திய மக்கள் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டா இருக்காங்க. மீடியாக்கள் பெருத்து போச்சு. அரசியல்வாதிகளை காட்டிலும் அதிகம் தெரிந்தவர்களாக வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், 2019 ஒடிஷால தேர்தல் நடக்குது. மக்களவை தேர்தலும் ஒடிஷா மாநில சட்டப்பேரவை தேர்தலும் ஒரே நாள்ல நடக்குது. ஒவ்வொரு பூத்திலையும் 2 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வைக்கப்பட்டிருக்கு. ஒன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கானது, இன்னொன்னு சட்டப்பேரவை தேர்தலுக்கானது. சோ எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்ட அதே வாக்காளர் தான் இந்த பக்கம் வந்து சட்டப்பேரவை தேர்தலுக்கும் ஓட்டு போடுறான். ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் 2 எலெக்ஷனுக்கும் வெவ்வேறு விதமா இருந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபிக்கு சாதகமா இருந்தது. ஆனால் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் முழுக்க முழுக்க நவீன் பட்நாயக்கு சாதகமாக இருந்தது. பிஜு ஜனதா தள் ஸ்வீப் பண்ணாங்க. அப்போ ரெண்டும் சேர்த்து நடத்தி
அதனால இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்ல மாநில கட்சியான பிஜு ஜனதா தள் பாதிக்கப்படலையே. மக்கள் 2 தேர்தலுக்குமான வித்தியாசத்தை உணர்ந்து இருக்காங்க. இந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், அந்த தேர்தலுக்கு யாருக்கு ஓட்டு போடணும், அந்த வேறுபாடு அவர்களுக்கு தெரிகிறது. அப்படிங்கிறப்போ மக்களவை தேர்தலையும் மாநில தேர்தலையும் ஒரு சேர நடத்தினால் தேசிய கட்சிகளுக்கே லாபம் அப்படிங்கிற வாதம் அடிபட்டு போகிறது. அதுக்கு 2019 ஒடிஷா தேர்தல் ஒரு முன்னுதாரணம். அதுக்கப்புறம் இன்னொன்னு, இந்த மாதிரி தேர்தல் இந்தியாவுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அது ஒரு ஆர்குமெண்ட். எப்படி சரிப்பட்டு வராது? அது சரிப்பட்டு வராமல் இருந்திருந்தா இந்தியாவில் நடந்த முதல் 4 பொது தேர்தல்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலா தானே நடந்தது. அது எப்படி நடந்தது? சரிப்பட்டு வருங்கிறதுனால தான் நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு புதிதல்ல. ஆரம்பத்துல அப்படித்தான் நடந்தது, அதுக்கப்புறம் தான் சீர்குலைந்தது. அதனால எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய எந்த காரணமும் ஏற்புடையதாக இல்லை. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது அமலுக்கு வந்தால் அதை அமல்படுத்துறதுக்கு முன்னாலே ஏகப்பட்ட சவால்கள் இருக்கின்றன. அந்த சவால்கள் என்னங்கிறத பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரே டயத்துல மக்களவை தேர்தல், மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல், அதோட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் சேர்த்து நடத்துறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போ ஒவ்வொரு பூத்துலையும் மக்களவை தேர்தலுக்கான ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், சட்டப்பேரவை தேர்தலுக்கான எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் 2-3 மிஷின் வைக்க வேண்டியது சைமல்டேனியஸா. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் வசம் எத்தனை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கோ அது மாதிரி 2 மடங்கு இல்லாட்டி 3 மடங்கு புதுசா அவங்க ப்ரொக்யூர் பண்ணணும், கொள்முதல் செய்யணும். அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல மடங்கு கூடுதல் போலீஸ் படைகளை குவிக்க வேண்டி இருக்கும். அதே போல தேர்தல் பணியில ஈடுபடக்கூடிய தேர்தல் பணியாளர்கள் எண்ணிக்கை இப்போ எவ்வளவு பேரை யூஸ் பண்றாங்களோ அது மாதிரி 2 இல்லாட்டி 3 மடங்கு பேரை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த தேர்தலை சாத்தியப்படுத்துவதற்கு சில மாநிலங்கள்ல சட்டசபையினுடைய கால அளவை குறைக்க வேண்டியிருக்கும், சில மாநிலங்கள்ல அதை அதிகரிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அது ஆனா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் அந்த மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். ஒரு மக்களவை தேர்தலோட சேர்த்து நடத்துற விதமா ஒன்னு கட் ஷார்ட் பண்ணணும், இல்லாட்டி கொஞ்சம் லென்தன் பண்ணணும். இப்ப எடுத்துக்காட்டா இப்போ 2027 ஜனவரி 1ஆம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்குதுன்னு வச்சுப்போம். அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னால 8 மாசத்துக்கு முன்னால ஒரு மாநில சட்டப்பேரவையுடைய பதவிக்காலம் முடிகிறதுனா 8 மாசம் கழிச்சு அதோட சேர்த்து தேர்தல் நடத்துற மாதிரி வைக்க வேண்டியிருக்கும். அப்போ 8 மாசத்துக்கு முன்னால முடிஞ்சும் அந்த சட்டப்பேரவையுடைய பதவிக்காலம் 8 மாசம் நீட்டிக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு சில மாநில சட்டப்பேரவை 2027 ஜூன்ல முடிகிற மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது மக்களவை தேர்தல் எப்ப நடந்தோ அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு இன்னும் பதவிக்காலம் இருக்கு. ஆனா அதை கட் ஷார்ட் பண்ணி ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள முடிகிற மாதிரி அதை சுருக்க வேண்டியிருக்கும். சோ இந்த விதமான வேலைகளை இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வர்றப்ப மட்டும் செய்ய வேண்டியிருக்கும். அது ஒரு தடவை செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுதான் ஒழுங்கா ஃபாலோ ஆகுது. அதுக்கப்புறம் நீட்டவோ குறைக்கவோ தேவை இருக்காது. அது ஒரு ஒன் டைம் மெஷரா நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஒன் டைம் மெஷர்ல சில சட்டப்பேரவையுடைய பதவி காலத்தை கூட்ட வேண்டியிருக்கும், குறைக்க வேண்டியிருக்கும். அப்பனா அதுக்கேற்றபடி அரசமைப்பு சாசனத்துல திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டியிருக்கும். இவ்வளவு இருக்கு. அப்புறம் நாடாளுமன்றம் சட்டமன்ற நெறிமுறைகள்ல மாற்றம் செய்யப்பட வேண்டும். இவ்வளவு இருக்கு. அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு சொல்லி நாளைக்கு டக்குன்னு அப்படியே நடந்துடக்கூடிய விஷயம் கிடையாது. இவ்வளவு இருக்கு. இப்போ நம்ம கரண்ட் சினாரியோக்கு வருவோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பா ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டு அந்த மசோதா கூட்டு நாடாளுமன்ற குழுவினுடைய பரிசீலனையில் இருக்கிறது. அந்த மசோதாவுடைய பெயர் என்ன அப்படின்னா 129வது
இந்திய அரசமைப்பு சாசன சட்ட திருத்த மசோதா 129th அமெண்ட்மெண்ட். இந்த ஜேபிசி என்று அழைக்கப்படுகிற ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, அதுல 39 எம்பிக்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிஜேபி எம்பிக்கள், எதிர்கட்சியினர் எல்லோருமே இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒருவராகத்தான் சிதம்பரம் இடம்பெற்று தன்னுடைய கருத்தை நேற்றைக்கு தெரிவித்திருந்தார். இந்த ஜேபிசியினுடைய சேர்மனாக அமர்ந்திருப்பவர் ராஜஸ்தானுடைய பாலி என்கிற தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய பி சௌத்ரி. அவர் பிஜேபி எம்பி. அவர் தான் அந்த ஜேபிசியினுடைய சேர்மன். இப்போ அவர் என்ன செய்ய இருக்கிறார் அப்படின்னா, டிசம்பர்ல நடைபெற உள்ள குளிர்கால கூட்டத்தொடர்ல தன்னுடைய ஜேபிசி அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார். இந்த ஜேபிசி எப்ப ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 2023 டிசம்பர் 19 ஃபார்ம் பண்ணாங்க. அப்போல இருந்து இந்த ஜேபிசி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பற்றி தீவிரமாக விவாதித்து பல்வேறு பரிந்துரைகளை கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு அறிக்கை தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில பல்வேறு மாநிலங்களுக்கும் பி சௌத்ரியுடைய குழுவினர் பயணம் செய்து ஒவ்வொரு மாநிலத்திட்டிருந்தும் அவங்க ஒப்பீனியனை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல மாநிலங்களுக்கு அவர் போக வேண்டியது இருக்கிறது. பி சௌத்ரியே இடையில ஒரு தடவை 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சாத்தியம்னு சொல்ல முடியாது, ஆனா 2034 வேணா சாத்தியமாகலாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் வந்தது. ஆனால் இப்ப பி சௌத்ரி என்ன சொல்லி இருக்கிறார்னா, 2029 கூட இதை அமல்படுத்தலாம், அதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கார். எப்படி? நான் இந்த திட்டத்தை அமல்படுத்துறதுக்கு முன்னால இருக்க சவால்கள் என்னென்னு ஒரு பட்டியலே போட்டேன். கேட்டவங்களுக்கு தலை சுத்தி இருக்கும், அவ்வளவு சவால். இதுல இன்னும் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சவால் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த மசோதா 129வது சட்ட திருத்த மசோதா. இது அரசமைப்பு சாசன சட்ட திருத்த மசோதா. அப்படிங்கிறப்போ இதை நிறைவேற்றுவதற்கு 2/3 மெஜாரிட்டி வேண்டும். எப்படி மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணுமோ, அது போல இதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்ப நடக்கிற மத்திய அரசே மெஜாரிட்டி இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிற அரசு. ஆனா இதை நிறைவேற்றுவதற்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். எங்க போவா? முதல்ல இந்த மசோதாவை எப்படி நிறைவேற்றுவது? இப்ப நான் கேள்விப்பட்டேன் என்னன்னா, மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவோட இணைத்து இந்த மசோதாவையும் ஒரு சேர தாக்கல் செய்து குளிர்கால கூட்டத்தொடரில் நிறைவேற்றி விடுவார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி நிறைவேற்றுவதற்கு திமுகவுடைய ஆதரவை அநேகமாக அவர்கள் பெற்று விட்டார்கள்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா இது அமலுக்கு வந்ததுன்னா ஒருவேளை தமிழ்நாடு அரசு மேல கை வைக்கலாம். தாவேக அரசுக்கு 2029 ஆபத்து ஏற்படலாம். அதை டிஎம்கே சந்தோஷமா ஏற்கும்ல, ஏன்னா அவங்களுக்கு அரசியல் ரீதியா அது தேவைப்படுது. இப்படி ஒண்ணு கேள்விப்பட்டேன். ரெண்டாவது, சரி டிஎம்கே ஆதரிக்குது, இந்த மசோதாவே நிறைவேற்றப்பட்டது அப்படின்னாலும் 2029க்குள்ள எப்படி இது எல்லாம் சாத்தியம்? எப்படி செய்ய முடியும்? ஏன்னா பல மாநிலங்களுடைய பதவிக்காலம் இப்படி போகும் அப்படி போகும். இதுக்கு அடுத்தாப்புல 2027 எலெக்ஷன் இருக்கு, 2028 எலெக்ஷன் இருக்கு, 2029 மக்களவை தேர்தலுக்கு முன்பாகவே சில மாநிலங்கள்ல எலெக்ஷன் நடக்க போகுது. இவ்வளவு இருக்கிறப்போ இது எப்படி சாத்தியம்? இதுதான் ஒரு குரூஷியல் கொஸ்டின். இப்போ இது சாத்தியம்னு பி சௌத்ரி சொன்னதுக்கு பின்னால ஒரு சூட்சமான காரணம் இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னால் நான் சொன்னேன் இல்லையா, சுதர்சன் ஆட்சி அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்தாமல் தேர்தலை 5 வருஷத்துல 2 தேர்தலை நடத்தி முடிக்கலாம்னு அந்த இடத்தை நோக்கித்தான் இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு இந்தியால இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள்ல 22 மாநிலங்களில் என்டிஏ ஆட்சி நடக்கிறது. இந்த 22ல 17 மாநிலங்களில் பிஜேபி மட்டுமே தனித்து ஆட்சி அமைத்திருக்கிறது. 5 மாநிலங்கள்ல பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்கிறது. இதுல இந்த 17 மாநிலங்கள், அதாவது பிஜேபி ஆட்சி நடக்கக்கூடிய 17 மாநிலங்கள்ல 11 மாநிலங்களுடைய சட்டப்பேரவை பதவிக்காலம் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள்ள க்ளோஸ் ஆற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப மக்களவை தேர்தலோட பெரும்பாலான தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மொத்தமா தேர்தல் நடத்தி முடிச்சிடுறது. தாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எதிர்கட்சிகளுடைய சம்மதத்தை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்கள ஒண்ணு கட்டாயப்படுத்தி நீங்க ஆட்சியை விட்டு போங்க, உங்க ஆட்சியை கலைக்கணும், அதுக்கேற்றபடி நாங்க சட்ட திருத்தம் செய்ய போறோம்ல சொல்ல வேண்டிய அவசியம் இவங்க தானே. சோ இவங்க ஆட்சிக்கு கீழே 22 மாநிலம் இருக்கு. அவுட் ஆஃப் 28, 22 ஸ்டேட்ஸ் அண்டர் பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படிங்கிறப்போ இவங்க ஆளக்கூடிய மாநிலங்களை
இன் சச் எ மேனர் 2029 மக்களவை தேர்தலுடைய சேர்த்து அந்த மாநிலங்களுக்கும் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துறது, அதே போல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் சேர்த்து நடத்துறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு, அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு கட் ஆஃப் ஒண்ணு, இந்த மக்களவை தேர்தல் இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இன்னொரு கட் ஆஃப், அதாவது 2032 ஏதோ ஒண்ணு வைக்கிறது. அந்த கட் ஆஃப்ல மீதி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அத்தனைக்கும் ஒரு சேர சட்டப்பேரவை தேர்தல் நடத்துறது. அதுக்கப்புறம் திரும்ப மக்களவை தேர்தல் 2034 நடக்கும். அந்த 2034 வர்றப்போ இந்த 2029 மக்களவை தேர்தல் எந்தெந்த மாநிலத்துக்குலாம் சட்டப்பேரவை தேர்தல் நடந்தோ அது அத்தனைக்கு 34 நடக்கும். 36 மீதி இருக்கிற மாநிலங்களுடைய சட்டப்பேரவை தேர்தல். இப்படி சோ இந்தியாவில நடக்கக்கூடிய அங்கங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் எங்கெங்கயோ நடந்துகிட்டு இருக்க தேர்தலை ஃபுல்லா ஒரு சேர கொண்டு வந்து 5 ஆண்டுகளுக்கு 2 முறை மட்டுமே தேர்தல் அப்படிங்கிற ஒரு புள்ளியில கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விதமான ஐடியாவுக்கு அவர்கள் வருகிற பட்சத்தில் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம்தான். அந்த கோணத்துல பி சௌத்ரி சொல்லி இருக்கிறது சரின்னு எனக்கு தோணுது. பட் மோடி மனசுல என்ன நினைச்சிருக்காரு, அமித்ஷா என்ன ஐடியா பண்ணிருக்காரு இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் மேல ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் ஒண்ணு இருக்கு, ஹிமாலயன் டாஸ்க். அது இந்த மசோதா 2/3 மெஜாரிட்டியோட நிறைவேற்றப்பட வேண்டும். மசோதாவை நிறைவேற்றிட்டாங்கன்னா பிஜேபி ஆளக்கூடிய 22 மாநில சட்டப்பேரவை தேர்தலை மக்களவை தேர்தலோட கனெக்ட் பண்ணி 2029 நடத்தி முடிச்சோம். சோ 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்படும்னு சொன்னால், நான் இப்ப சொன்னேன்ல இது ஒண்ணுதான் அதற்கான வழி. அதை தாண்டி இன்னொரு வழி இருக்கிறதா எனக்கு தோணும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.